பாலக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான பரோட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணி ஆயில் எடுத்துகிட்டு அதில் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட சேர்ந்து காரத்துக்கு ஏற்றப்பல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை ஒரு கட்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி கீரை நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், வறுத்த சீரகத்தூள் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா எல்லாம் கூட நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக ஓமம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண, உப்பு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த கீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக மாதிரி பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவை வச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி தட்டுற மாதிரி நல்லா திரட்டிட்டு எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விசிறி மடிப்பு மாதிரி சின்ன சின்னதாக மடித்து பரோட்டாக்கு சுற்றுற மாதிரி சுற்றி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி தட்டுற மாதிரி திரட்டி சுட்டு எடுத்துட்டா ரெடிங்க.